தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், புதிதாக ஒரு சிக்கலை நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ் ஈழத்திலும் கடல் கடந்து வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இடையேயும் அந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன சர்ச்சை என்று சொன்னால், அண்மையிலே தமிழகம் வந்த இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க முயற்சி செய்தார். அது முடியவில்லை. அர்ச்சுனா போன்ற இரண்டொரு அமைச்சர்களை சந்தித்துவிட்டு இலங்கைக்கு சென்று விட்டார். அவர் இலங்கையிலே நாடாளுமன்றத்திலே அல்லது பிற இடங்களிலே சீமான் மீது விமர்சனத்தை வைத்தார், மறுப்பதற்கில்லை. விமர்சனம் யார் மீதும் எவரும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் வைப்பதுதான். அதுபோன்று ஒரு விமர்சனத்தை வைத்தார். குறிப்பாக ஆமைக்கறி தொடர்பான விடயங்களை அவர் பேசினார். அது அவர் இன்றைக்கு புதிதாக பேசுவதில்லை, பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழில விடுதலை போராட்டம் என்பது ஆயுதம் ஏந்திய மிகப்பெரிய புரட்சிகர போராட்டம், லட்சிய வேட்கையோடு நடக்கிற போராட்டம், இரத்த களத்தில் இன்று களமாடுகிற போராட்டம், உலகம் கண்டிராத விடுதலை போராட்டம், தேசிய விடுதலை போராட்டம். சிங்கள பௌத்த மதவெறி இனவெறி அரசுக்கு எதிராக தாயக தமிழீழ பகுதியை விடுதலை செய்வதற்கான போராட்டம், மாபெரும் புரட்சிகர இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். உலகம் கண்டிராத புரட்சிப்படை தலைவர் மேதகவே பிரபாகரன். அவரை பற்றி பேசுகிற பொழுது ஆமைக்கறி விருந்து, இட்லி கறி விருந்து, சட்டினி கறி விருந்து, மான் ஊறுகா, கொஞ்சம் கூட மனச்சான்று இல்லையா நம்முடைய தம்பி செந்தமிழன் சீமானுக்கு? ஒரு விடுதலை போராட்ட வரலாற்றை பேசுகிற நீங்கள் மான்கறியை பற்றிய பேசுவார்கள், ஆமைக்கறியை பற்றிய பேசுவார்கள், இட்லி கறியை பற்றிய பேசுவார்கள், சட்டனி கறியை பற்றிய பேசுவார்கள். வெட்கமில்லை உங்களுக்கு? அத்தகைய விடுதலை போராட்டத்தை, புரட்சிகர போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக இப்படி பேசி அது சர்ச்சைக்குள்ளாகி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழர்கள் இதை பேசினார் அர்ச்சுனா ராமநாதன் என்ற இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர். சரி, பேசிவிட்டு போகிறார் என்று கடந்து செல்ல வேண்டியதானே சீமான்? மே 18 இனப்படுகொலை நாள், துக்க நாள், துயர நாள், துன்ப நாள். அந்த நாளில் 10,000 பேரை கூட்டி வைத்துக் கொண்டு பேசுகிற பேச்சா இப்படி பேச வேண்டும் என்பதையா தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் சீமான்? வெட்கமா இல்லை உங்களுக்கு? இன விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற போக்கு, கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும். நாடு என் கையில் சிக்கினார். அது எப்படி சிக்கும் நாடு? நீங்க என்ன முயல் வேட்டைக்கு போயிருக்கீங்களா? இல்லை நரி வேட்டைக்கு போயிருக்கீங்களா? உங்க கையில முயல் சிக்குவதற்கு 2009க்கு பிறகு தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கி நடத்தி கைவிட்ட நாம் தமிழர் இயக்கத்தை நாம் தமிழர் கட்சி என்று பெயர் மாற்றி நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு சென்றீர்கள். அன்றும் சொன்னேன், இன்றும் சொன்னேன், என்றைக்கும் சொல்வேன். அரங்கங்களிலே இருந்த தமிழ் தேசிய அரசியலை வெகுமக்கள் அரசியலாக, வாக்கு வங்கி அரசியலாக, 36 லட்சம் தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய அரசியலாக மாற்றிய பெருமை சிறப்பு உங்களைத்தான் சேரும். வரலாற்றில் எவருக்கும் கிடையாது, எவரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அந்த பெருமைக்குரியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். நானும் ஒப்புக்கொள்கிறேன், பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் பேசி பேசி
36 லட்சம் வாக்குகள் என்று ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து 8 விழுக்காடு வாக்குகள் என்று பதிவு செய்து தேர்தல் ஆணையத்தின் ஏற்பிசைவை பெற்று இடையில பல கோளாறு பல முறை சொன்னேன். ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறவில்லை உங்களிடத்துல. ஆனால் இன்றைக்கு விளைவு 4 விழுக்காடுக்கு பின்னால் போயிட்டோம். போவோம் என்று சொன்னேனா இல்லையா சீமான் உங்களிடத்துல? எச்சரிக்கை அடித்தேனே இல்லையா? மார்பில் அடித்தடித்து பேசுகிறேனா இல்லையா? ஏன் நீங்கள் கேட்கவில்லை? நான் ஏழையா இருக்கிறேன்னு கேட்கிறேன். உங்களுக்கு லட்ச லட்சமா திரள் நிதி திரட்டுவதற்குன்னு இருக்கக்கூடிய சேட்டைகளையும் பாக்கியாக்களையும் குறும்புக்கார இடும்ப மனங்களையும் சாமியாற்ற கொண்டு உங்களை அடவு வைக்கிற தேவாக்கத்தையும் அடிமைப்பட்டு போனீர்கள் சீமான், அடிமைப்பட்டு போனீர்கள். விளைவு பேசாமலே. நீங்க தான் ஒரு பாட்டு பாடுவீங்க, பேசாமல் பேசாமல்னு. எனக்கு வரலாது. பேசாமலே 2 ஆண்டுகளில் திரை கவர்ச்சி என்கின்ற ஒரே மூலதனத்தை மட்டுமே அடித்தளமாக கொண்டு ஆட்சி கட்டில் ஏறிவிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதை பார்த்தாதான் உங்களுக்கு வர வேண்டாமா? வேலை செய்ய வேண்டாமா? ஒரு துக்க நிகழ்விலே, துயர நிகழ்விலே, துன்ப நிகழ்விலே பேசுகிற போது உங்களுக்கு என்ன கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி? அர்ச்சனா ராமநாதனை அவ்வளவு இழிவா பேசுனீங்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாக இறக்கி. படித்தீர்களா படிக்கலையா? அவன் துப்பாக்கி கொண்டு சுடுவாங்கிறான். அவன் ஒரு மடையன். மடையன் மாங்காய் மடையன். நீங்க பேசினா உங்களுடைய மொழியிலே அவன் விடை சொல்லி இருக்கணும். துப்பாக்கி கொண்டு வர முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி தலைவனை சுட முடியுமா? முட்டாள்தனம் பேசிட்டான். அதே முட்டாள்தனத்தை கையாண்ட குற்றம் உங்களுடையது. செந்தமிழன் சீமான் அவர்களே, 40 ஆண்டு காலம் வாழ்க்கை தொலைந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், தமிழ் ஈழத்துக்காக இன்றைக்கும் நடுச்சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை தேசிய தலைவரை பேசுகிற நீங்கள் 2011க்கு பிறகு பல பேர் வளமான வாழ்க்கையை பெற்று இருக்கிறீர்கள். புலம்பெயர் தமிழர்கள் அவனே ஏழைய போயிட்டான், நாடற்றவன போயிட்டான், இனத்தை காவு கொடுத்துட்டான். அவங்கிட்ட வாங்கலாமா சல்லி பைசா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்கும் தாய தமிழர்களுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. இது கூடாது, இது சரியாக வராது. உலக தமிழர்கள் ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்தை முன்னிறுத்த வேண்டிய தமிழ் தேசிய பேரினம் இந்த சீமானாலும் அர்ச்சனா ராமநாதனாலும் பிளவுபட்டு இருக்கிற சூழல் தமிழ் தேசிய இனத்தின் விடிவுக்கு உகந்ததல்ல. மெய்யான களத்தில் நின்று உண்மையும் நேர்மையும் வாய்மையுமாக தமிழ் தேசிய இன விடுதலைக்கு, தமிழீழ விடுதலைக்கு, தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்கு இன்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய எளிய தமிழன் அன்பு உரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளே, வேண்டாம் நமக்கு இந்த பிளவு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.